ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். மீனா சொன்ன தகவலை வச்சு போலீஸ் இப்போ சிட்டியும் கூட இருக்க ரவுடிங்களையும் கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. இப்போ தீபன் ரதி வீட்டில் போய் அடித்தது இப்போ வந்து சிட்டியும் அவங்க கூட இருக்க ரவுடி அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. ஆனால் அதெல்லாம் செய்ய சொன்னது ரோகிணி தான் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ சிட்டி சொல்லிடுறாங்க. அதனால் இப்போ சிட்டியும் கூட இருக்க ரவுடிங்களையும் தூக்கி ஜெயிலுக்குள்ளார வச்சுட்டு உள்ளே இருக்கிற முத்துவை வெளியில் வர சொல்லிடுறாங்க. இப்போ இதெல்லாம் செய்ய சொன்ன ரோகிணியை போய் கூப்பிட்டு வர சொல்லி இப்போ அனுப்புகிறாங்க. கூட பார்த்தோம் அப்படின்னா மீனாவும் போகிறாங்க. வீட்டுக்கு மீனா போனதுக்கப்புறம் ரொம்பவுமே ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ரோகிணி அப்பையும் ஒத்துக்காமல் பேசிக்கிட்டு இருக்கும்போது மீனா அப்படியே பொங்கி எழுந்து உன் வாயை மூடி, இப்படிலாம் பண்ணுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுறாங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே புரியல. குறிப்பாக விஜயாலாம் அப்படியே என்னமோ ஏதோ அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணாமலையும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தோம்னா போலீஸ் வந்ததுக்கப்புறம் எல்லாம் விசாரிக்கிறாங்க. எல்லாம் அப்போ தான் எல்லா விஷயமும் தெரியுது. ஆனால் ரோகிணி அப்பையிலேருந்தே பார்த்தோம்னா நான் செய்யலை அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் வந்து ரோகிணியை கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க. பின்னாடி பார்த்தா மனோஜும் போகிறாங்க. ஆனால் வீட்டில் நிறைய பிரச்சனைலாம் நடக்குது. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ முத்து வந்து ரொம்பவுமே கோபத்தோடு தான் பேசுகிறாரு. ஏன்னா முத்துவை தான் அங்கே வச்சுருக்காங்கல்ல. இப்போ பார்த்தோன்னா ரோகிணி அங்கே போய் நான் இதெல்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி முதல்ல பேசினாலும் அதுக்கப்புறம் சிட்டியை பார்த்து மாட்டி விட்டானே அப்படின்னு மனசுக்குள்ளார நினைக்கிறாங்க. சிட்டியும் வந்து ரோகிணியை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ் விசாரிச்சதுக்கப்புறம் பயங்கர கோபத்தோடு பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரோகிணி கையெடுத்து கும்பிட்டு என்னை மன்னிச்சிருங்க விட்டுருங்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இப்போ மீனா வந்து முத்துக்கிட்ட பார்க்கவே பாவமாக இருக்குங்க, வேணான்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இல்லை மீனா, என்னை கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூப்பிட்டு போகும்போது பார்த்துக்கிட்டு ரோகிணி சும்மா தானே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ ரோகிணி வந்து அரெஸ்ட் பண்ணி என் மேலே கேஸ் போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. போலீஸ் இல்லை உன் பேரில் கேஸ் போட்டு தான் அவனும் இவ்வளோ பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வழக்கம் போல் மனோஜ் வந்து நான் படிப்பாளின்னு பேசிட்டு உட்காந்துருக்காங்க. அதோட பார்த்தா அதிரடியாக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தோம்னா ரோகிணி வந்து வெளியில் விட்டுருவாங்க தான். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து முத்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்க மாட்டார். ஏன்னா யோசிக்கிற மாதிரி இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டியிருக்காங்க. அதனால் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ரோகிணியை விட்டுருவாங்க. அதனால தான் பார்த்தோம்னா அடுத்து சூப்பரான ஒரு ப்ரொமோவும் காட்டியிருக்காங்க. அந்த ப்ரொமோ சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆனால் இதில் என்ன பெரிய ஹைலைட் அப்படின்னாக்கா இப்போ ரோகிணி தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே மாட்டிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணாங்க. இப்பயும் பார்த்தோம் அப்படின்னா முத்து சப்போர்ட் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஆனால் சிட்டியை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளார போட்டாங்க. அதனால் சிட்டியோட கதை அடுத்து இல்லை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா விஜயா அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சு அதில் வந்து அன்னதான சாப்பாடு ஏற்பாடுலாம் பண்ணி எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறாங்க. அது சம்மந்தமாக சூப்பராக ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க. தொடர்ந்து நம்ம அது சம்மந்தமாகவும் அடுத்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.